பாமக சார்பில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு பெருவிழாவுக்கு எதிரான மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். பாமக சார்பில் நடத்தவுள்ள சித்திரை முழுநிலவு பெருவிழாவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே வருகிற 11ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து சித்திரை முழுநிலவு பெருவிழா நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கூறி வடநெமிலி பஞ்சாயத்து தலைவர் பொன்னுரங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த 2013ஆம் ஆண்டு பாமக மற்றும் வன்னியர் சங்கம் நடத்திய சித்திரை முழுநிலவு பெருவிழாவில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கலவரம் மூண்டதாகவும் இதில் பட்டியலின மக்கள் 4 பேர் கலவரத்தில் உயிரிழந்ததாகவும் பலர் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அனுமதி வழங்கக்கூடாது எனவும், அவ்வாறு அனுமதி வழங்கப்படும் பட்சத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்பது திருப்போரூர் தாலுகா திருவிடந்தை நித்திய பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் நடத்தப்பட உள்ளதாகவும், இதற்காக வடநெமிலி பஞ்சாயத்து பகுதியில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும், பொதுமக்களின் பொது அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் சூழல் இருப்பதால் சித்திரை முழுநிலவு பெருவிழாவிற்கு அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என கோரி ஏற்கனவே பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், எனவே இதற்காக தமிழக அரசு மற்றும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பாக விசாரணை கொண்டது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த 5ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு 42 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், எனவே இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அனுமதி வழங்கக்கூடாது என உத்தரவிட முடியாது என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.